திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இட்லி கடையால் வந்த பாசம். அருண் விஜய்க்காக தனுஷ் என்ன செய்திருக்கார் பாருங்கள். தனுஷின் நடிப்பில் அடுத்ததாக குபேரா, இட்லி கடை ஆகிய படங்கள் வரவிருக்கின்றன. கடைசியாக அவர் இயக்கிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் படுதோல்வியை சந்தித்தது. அதேபோல் அவர் இயக்கி நடித்த ராயன் திரைப்படமும் படுதோல்வியை தான் சந்தித்தது. இதனால் எப்படியாவது ஒரு வெற்றியை கொடுத்துவிட வேண்டும் என்பதில் அவர் முனைப்பாக இருக்கிறார். இந்த சூழலில் அருண் விஜய்க்காக அவர் செய்திருக்கும் செயலை பார்த்து அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். கோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட் என கலக்கி வருபவர் தனுஷ். நடிப்பு மட்டுமன்றி இயக்கம், பாடல் பாடுவது, எழுதுவது, பாடங்களை தயாரிப்பது என அனைத்து ஜானர்களிலும் கலக்குபவர். அவரது நடிப்பில் கடைசியாக ராயன் திரைப்படம் வந்தது. அவரது 50வது படமான அதனை அவரே இயக்கியிருந்தார். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்த நல்ல எதிர்பார்ப்போடு வெளியான அடம் படுதோல்வியை சந்தித்தது. மேலும் பல படங்கள் கவலைதான் அந்த படம் என்று ரசிகர்கள் அடி என்று அடித்தனர். தனுஷ் இப்போது சேகர் கம்முலா இயக்கத்தில் குபேரா படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். இதில் அவருடன் ரஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள். படம் சிறப்பாக வந்திருப்பதாக இயக்குனர் தெரிவித்திருக்கிறார். இந்த படத்துக்கு பிறகே தானே இயக்கி இட்லி கடை படத்திலும் நடித்திருக்கிறார். இதில் நித்யா மேனன் ஹீரோயினாக கமிட் ஆகி இருக்கிறார். அருண் விஜய் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். கடைசியாக அவரது இயக்கத்தில் வெளியான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படமும் நடிப்பில் வெளியான ராயன் திரைப்படமும் தோல்வியை சந்தித்தன. இதன் காரணமாக இட்லி கடை மீது பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார். முதலில் அந்த படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அன்றைய தினம் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாவதால் இட்லி கடை படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி போயிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ பார்க்கலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.